நாம் இரண்டாவது காணொளியில் 11ஆம் திருமுறையிலிருந்து அதிராடிகள் அருளி செய்துள்ள மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை என்னும் பிரபந்தத்தின் நிறைவு பகுதியாக 13லிருந்து 23 வரையுள்ள செய்யுள்களை பார்க்கலாம். 13வது செய்யுள் ஆசிரியப்பா என்னும் அமைப்பில் அமைந்துள்ளது. சுடற்பிழம்பு தழைத்த அழற்றணி நெடுவேல் செய் மூவுலகம் வலம் வர வேய கொன்றையம்படலை துன்று சடை கிடந்த ஓங்கிரும் தாதையை வளா ஐமாங்கனி அள்ளல் தீஞ்சுவை அருந்திய வள்ளற்கு இங்கு என் மனம் கனிந்திடுமே. இந்த பாடல் விநாயகர் அருணாச்சல சிவபெருமானை வலம் வந்து மாங்கனி பெற்ற விதத்தை எடுத்து கூறுகிறது. சிவபெருமான் சுடர் பிழம்பு தழைத்த அழற்றணி நெடுவேல் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பிரம்மா விஷ்ணு முன் ஜோதி வடிவம் கொண்டு ஓங்கி உயர்ந்து நின்றார். அதிலிருந்து தீப்பிழம்புகள் கலித்தன தோன்றின. இங்கு அடிகள் சிவபெருமானை ஜோதி வடிவமானவர், தீப்பிழம்பு தெரிக்கும் படி உருவம் உள்ளவர், தனி ஈடு இணையற்றவர், அவருக்கு சரிசமமானவர்கள் யாருமே இல்லை, அழல் தீ நிறத்தினர், நெடு நீண்ட உருவினர், வேல் வேல் என்றால் முருகு அழகிய வடிவினர், வேய கொன்றை அம்படலை துன்று சடை கிடந்தவர், படரும் தன்மையை உடைய கொன்றை மாலையை வேய்ந்தவர் சூடியவர், ஓங்கிரும் தாதை உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர், தந்தை பெரிய உலகத்தில் அனைவருக்கும் தந்தையாக ஓங்கி இருப்பவர். இப்படிப்பட்டவருடைய சேய் குழந்தை விநாயகர். மூவுலகம் வலம் வர தாதையை வளாஐ விநாயகரை 3 உலகங்களையும் சுற்றி வர சொன்ன பொழுது தன்னுடைய தந்தையை வலம் வந்து மாங்கனியை பெற்றுக்கொண்டார். அந்த மாம்பழமானது தீஞ்சுவை சுவை மிகுந்ததாக இருந்தது. மாங்கனி அள்ளல் அருந்திய, அள்ளல் என்றால் ரசம், மாங்கனியின் குழை சாறு, அதை உண்டவர் வள்ளல். விநாயகர் வள்ளல், கேட்பவை அனைத்தையும் வரையில்லாமல் கொடுக்கும் தெய்வம். இங்கு என் மனம் கனிந்திடுமே. இப்படிப்பட்ட விநாயகரை நினைத்த பொழுதே என்னுடைய மனம் கனிந்திடும், உள்ளம் உருகுகின்றதே என்று கூறுகிறார். உலகை வலம் வராது சிவனை வலம் வருதல் மனம் உள்முகம் அந்தர்முகம் ஆவதை சொல்லுகிறது. மாங்கனி இங்கு முக்தி நிலையையும் அதன் சுவை அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தையும் சொல்லுகின்றன. சிவபெருமானின் முதல் தோற்றத்தை, அருணாச்சல உருவத்தை நமக்கு முக்தி அளிக்கும் பெருமானாக இங்கு சுட்டி காட்டுகிறார். இக்கயம் கொள் மூ வலயம் சூழ் ஏழ் தடவரைகள் திக்கயங்கள் பேர்ந்தாட செங்கீரை புக்கியங்கு தேனாட வண்டாட செங்கீரை ஆடின்றே வானாடன் பெற்ற வரை. சிவபெருமான் அனைத்து உலகங்களுக்கும் தலைவர். அவர் பெற்ற மகன் விநாயகர். விநாயகர் ஆடும் பொழுது அவர் அனைத்திலும் உள்புகுந்து இயக்குபவர் என்பதால் உலகங்களே ஆடின. வான் நாடன் ஆன சிவபெருமான்
அனைத்து உலகங்களுக்கும் நாதன், வானோர்களும் தேடி வரும் பெருமான். அவர் பெற்ற மலை போன்றவர் விநாயகர். விநாயகர் செங்கீரை ஆடும் பொழுது தலையை உயர்த்தி கை காலை ஊன்றி உடம்பை அசைக்கும் பொழுது விநாயகர் அணிந்துள்ள மலர் மாலை அசைந்து ஆடியது. அதனால் அதிலுள்ள வண்டுகள் ஆடின. தேனாட, தேன் என்றால் வண்டு, அவருடைய வண்டாட. கைவளைகளும் ஆடின, ஆபரணங்கள் ஆடின. அது மட்டுமா, அவர் அனைத்திலும் எல்லாவற்றிலும் உள்புகுந்து அனைத்தையும் இயக்குபவர் என்பதால் அனைத்து உலகங்களும் அசைந்து ஆடின. ஆடிய உலகங்கள் தான் யாவை? அதற்கான பதிலையும் சொல்லுகிறார். இக்கயம் கொள், இந்த அகன்ற நீர் நிறைந்த வலயம் சூழ், 3 வலயங்களான பூலோகம், பரலோகம் மற்றும் பாதாள லோகம், 3 உலகங்களும் சூழ் 7 தடவரைகள். தட என்றால் பெருமை. 7 பெருமை மிக்க மலைகளும் மற்றும் திக்கயங்கள், திக்கஜங்கள், திசைகளை காக்கும் 8 யானைகள், இவை அனைத்தும் ஆடின என்று சொல்லுகிறார். செங்கீரை என்றால் சிவந்த குளிர்ந்த கடவுள். இவற்றுள் புகுந்து அவற்றை இயக்குவதால் குழந்தையான விநாயகர் செங்கீரை ஆடும் பொழுது இவைகள் அனைத்தும் பேர்ந்து ஆடின. இவை அனைத்தும் இடம் விட்டு இடம் மாறி ஆடி அசைந்தன. இந்த 3 உலகங்களையும் உருவாக்கி காத்து மற்றும் அழிப்பதற்கு விநாயக பெருமான் காரணமாக இருக்கிறார். நீர் தத்துவம் உலகத்தை போஷிக்கக்கூடியது. திக்கயங்கள் என்றால் திக்கஜங்கள், 8 திசையில் 8 யானைகள். அவை லேசாக அதிர்ந்தாலே நில அதிர்வு உண்டாகிறது. இது அழிவின் ஒரு சூசகமாக இருக்கிறது. இங்கு அடிகள் மேலும் விநாயகரை செங்கீரை புக்கியங்க என்று கூறுகிறார். இவற்றுள் புகுந்து இயங்குகின்ற சிவந்த குளிர்ந்த கடவுள். செம் ஈர் ஐ, ஐ என்றால் கடவுள், ஈர் என்றால் குளிர்ச்சி மற்றும் பிளவுபடுதல். விநாயக பெருமான் அனைத்திலும் புகுந்து அசையும் அசையா பொருட்களை ஆட்டி வைத்தாலும் அவற்றிலிருந்து வேறானவர் என்பதை இங்கே ஈர் என்னும் சொல் குறிக்கிறது. விநாயக பெருமான் வரை ஒரு பெரிய மலை போல தோன்றினாலும் அவர் சக்தியாக அனைத்திலும் புகுந்து இயக்குகிறார். ஆனால் அவர் அவற்றிலிருந்து வேறாக இருக்கிறார். இங்கு விநாயகர் சிவபெருமானின் பிள்ளையாக 5 மாதத்தில் இருக்கும் ஒரு குழந்தையாக செங்கீரை ஆடும் பருவத்தில் இருக்கிறார். விநாயகர் எங்கும் வியாபித்தும் இருக்கிறார். பெற்றம் மெல்லோதி சிலம்பின் மகள் பெற பிச்சுகந்த மற்றவள் பிச்சன் மயங்கன் முன்னோன் பின்வினைமை மிக கற்றவன் ஐயன் புறங்காட்டிடை நடம் ஆட்டுகந்தோ செற்ற வெண் தந்தத்தவன் நம்மை ஆட்கொண்டு செய்தனவே. இந்த பாடலில் அடிகள் விநாயக பெருமான் பார்வதி தேவியாரையும் மற்றும் கங்கா தேவியாரையும் தாயாக கொண்டிருக்கிறார் என்றும் சிவனை தந்தையாகவும் கொண்டவர் என்றும் கூறுகிறார். இவர்கள் உருவாக்கிய பிள்ளையார் நம்மையும் ஆளாக்கி ஆட்கொண்டாரே என்று வியக்கிறார். பிந்தைய பாடலில் தோற்றம், காத்தல், அழித்தல், இந்த பாடலில் ஆட்கொண்டு அருள் செய்தல். காற்று ஒலிக்கும் சிலம்பின் மலையின் மகளாக பார்வதி தேவியார் இருக்கிறார். அடிகள் இங்கு அவரை பெற்றம் மெல்லோதி சிலம்பின் மகள் என்று கூறுகிறார். பார்வதி தேவியார் மென்மையாக பேசக்கூடியவர். இப்படி ஒரு தாய் இருக்க மற்றவளோ கங்காதேவி.
கங்கா நதி நறுமணம் உள்ள பூக்களை சுமந்து வரும் ஒரு நதியாக இருக்கிறது. அதனால் பிச்சுகந்த, பிச்சு என்றால் பிச்சிப்பூ போன்ற பல மல்லிகை பூக்களின் கந்த வாசனையை கொண்டவள். இங்கு சிவபெருமானின் பெருமைகளை அடிகள் பலவாறு எடுத்துச் சொல்லுகிறார். பிச்சன், பித்து பிடித்தவன். அவர் பக்தர்கள் மேல் அதிகமாக அன்பு கொண்டவர். மயங்கன், மயங்கிய நிலையில் இருப்பவன். அசத்பொருளான இந்த உலகில் ஈடுபாடு இல்லாதவர். முன்னோன், முதலில் தோன்றியவர், ஆதி. பின், விண், ஐமை மிக கற்றவன். அவருக்கு பின் தோன்றியவை விண். விண் என்றால் ஆகாயம். அவருக்கு பிறகு தோன்றிய ஆகாயமும் பஞ்சபூதங்களும் மற்ற உயிர்களும். அவற்றிலிருந்து ஐமை, சிறிதும் வேறுபடாதவன், அவற்றின் உருவமாக திகழ்பவன். இப்படி அவற்றிலிருந்து வேறுபடாத தன்மையை மிக கற்றவன். ஐயன், ஐயன் என்றால் அறம் காப்பவன். புறங்காட்டிடை நடம் ஆட்டுகந்தோன், சுடுகாட்டில் நடனமாடுவதில் சந்தோஷம் கொள்பவன். இப்படிப்பட்ட 3 தெய்வங்கள் செற்ற சாதித்த விநாயகர். அவர் வெண்மையான தந்தம் உடையவர். இந்த பெருமை மிக்க 3 தெய்வங்களால் உண்டாக்கப்பட்ட விநாயகர் நம்மையும் உருவாக்கினாரே, நம்மையும் அடிமை கொண்டாரே என்று வியந்து கூறுகிறார். செய்தரு பொலம்படை மொய்தரு பரூவுக்குருளை வெள்ளெயிறு பொதிந்த வள்ளுகிர் திரள்வாய் பெருந்திரட்புழைக்கை மண்முழை வழங்கும் திண்முரண் ஏற்றின் பனையடர் பாகன் ரண திணையடி நெடும்பொற்சரணம் ஏத்த இடும்பை பவ்வம் இனி நீங்களமே. நாம் என்ன செய்தால் அவருடைய அருள் கிடைக்கும்? இதற்கான பதிலையும் இந்த பாடலில் அடிகள் இங்கு எடுத்துரைக்கிறார். அவருடன் போர் செய்யும் படை பற்றி விவரிக்கிறார். அந்த படை செய்தரு படை, மிகுந்த செய்வினையை கொண்ட படையாக இருந்தது. பொலம்படை, பொல்லாங்கு வஞ்சகம் நிறைந்த படை. அப்படிப்பட்ட படைகளுக்கு மொய்தரு போரை தரக்கூடியவர். அவர்களுடன் போர் செய்யக்கூடிய பரூவுக்குருளை, பரூவு என்றால் பொறுமையான பெரிய, குருளை யானைக்குட்டி. விநாயகரை அவர் மேலும் வர்ணிக்கிறார். வெள்ளெயிறு பொதிந்த வள்ளுகிர் திரள்வாய். வெள்ளெயிறு பொதிந்த, வெள்ளையான தந்தங்கள் பதிக்கப்பட்ட. வள்ளுகிர் திரள்வாய், வள் என்றால் காது, உகிர்தல் என்றால் காதிலிருந்து விடுபடுதல். திரள்வாய் தும்பிக்கையின் நுனி. அவருடைய தும்பிக்கையானது காதிலிருந்து விடுபட்டு இருக்கிறது. பெரும் திரள் புழைக்கை, பெருத்து திரண்ட துளையுடைய தும்பிக்கையை அவர் கொண்டிருக்கிறார். அடுத்து வரும் வரிகள் சிவபெருமானை வர்ணிக்கின்றன. மண் முழை வழங்கும், விவசாய தொழிலுக்கு மண்ணை கொத்தி கொடுக்கும் ஏறு. திண்முரண் ஏறு, திரண்ட திமில்களை உடைய இடபம். பனை அடர் பாகன், அடர்ந்த சடைமுடிகளை கொண்டுள்ள பாகனாக, அந்த ஏற்றின் மாவுத்தனாக சிவபெருமான் இருக்கிறார். தனது இணையடி, சிவபெருமானுடைய திருவடி. இடப வாகனனான சிவபெருமானுடைய திருவடி மற்றும் விநாயகப் பெருமானுடைய திருவடி, இவை இரண்டும் இணையாக இருக்கின்றன. சிறிதும் வித்தியாசம் இல்லை. சிவபெருமானுக்கு சற்றும் குறைவில்லாமல் விநாயகப் பெருமான் இருக்கிறார். இப்படிப்பட்ட விநாயகப் பெருமான்
அவருடைய நெடும் பொற்சரணம் நெடும் பொற்சரணம் எங்கும் விளங்கும் பொன் போன்ற திருவடிகளை ஏத்த அவற்றை வணங்க இடும்பை பௌவம் இனி நீங்களமே. பௌவம் என்றால் கடல், கடல் போன்ற இடும்பை. ஆபத்து, தரித்திரம், துன்பம், துக்கம் பெருகி வரக்கூடிய, தொடர்ச்சியாக வரக்கூடிய இவை. இந்த குற்றங்கள் எதுவுமே நமக்கு கிடையாது. விநாயகர் நமக்கு அருள் செய்ய வேண்டுமென்றால் நாம் அவருடைய அல்லது சிவபெருமானுடைய திருவடிகளை துதித்தல் வேண்டும். வினை, வஞ்சகம் இவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். அறத்தில் நிற்க வேண்டும். அலங்கல் மணி கனகம் உந்தி அருவி விலங்கல் மிசை இழிவதொக்கும். பலங்கனிகள் உண்டளைந்த கோன் மகுடத்து ஒன் கடுக்கை தாதளைந்து வண்டனைந்து சோறும் மதம். மேலும் விநாயகருடைய வர்ணனை. விநாயகப் பெருமான் மகுடத்தை அணிந்துள்ளார். மகுடத்தின் மேல் ஒப்பற்ற கொன்றை பூவை சூடியுள்ளார். பொன்னிற மகரந்தத்தை கொண்டிருக்கிறது. பூவின் பொன் போன்ற தாதுக்கள் அவை விநாயகப் பெருமானின் அளத்த குகை போன்ற முகத்திலிருந்து வழியும் மதநீரால் அடிக்கப்பட்டு வண்டுகள் மேல் படிந்து இருக்கின்றன. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒளி செய்யக்கூடிய ஒரு பொன்கட்டி அருவியினால் உந்தி தள்ளி அடிக்கப்பட்டு பிறகு அந்த அருவியிலிருந்து வேறாகி விலங்கல் மலை மேல் மேலும் கீழும் ஏறி இறங்குவது போல இருக்கிறது. மிசை இழிய ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பது. கொன்றை பூக்களின் தாதுக்களை இங்கு பொற்கட்டிக்கும் மதநீரை அருவிக்கும் அலங்கல் சிறு கற்களை வண்டிற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். விநாயகர் பலங்கனிகள் உண்டளைந்த கோன். இலை, கனி, கிழங்கு அவற்றுடன் பழங்களையும் கலந்து உண்ணும் தேவர் பிரான். மதம் தந்த மேன்மொழி மாமலையாட்டி. மடங்கள் கொன்ற மதம் தந்த முக்கண்ணரற்கு முன் ஈன்ற வம் மாமலை போல் மதம் தந்த கும்பக்குழவி மந்தாரப்பொன் ஆட்டிருந்து மதம் தந்த செம்மலன்றோ வையம் உய்ய வளர்கின்றதே. விநாயகரை வர்ணிக்க வர்ணிக்க அடிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. விநாயகரின் திருவடிகளை துதிக்க நமக்கு சிவபெருமான் குருவாக வந்து அருளுவாரே. தேவியார் நம்மை நல்லறத்தில் நிலை நிறுத்துவார்கள். விநாயகரை துதிப்பதால் உள்ளமும் மகிழ்ச்சி கொள்கிறதே என நினைத்து இந்த பாடலை இயற்றுகிறார். பார்வதி தேவியார் மதம் தந்த ஆட்டி, அறம் வளர்த்த நாயகி. மேன்மொழி ஆட்டி, மேன்மையாக பேசக்கூடிய தலைவி. அவர் மென்மையாகவும் பேசக்கூடிய தலைவி. மாமலையாட்டி, பெரிய மலையான கைலை மலையின் தேவியார். சிவபெருமான் மடங்கள் கொன்ற மதம் தந்த முக்கண்ணர். மடங்கள் என்றால் யமன், காலம். இவற்றை வெற்றி கொள்ளும் படி மதம், அறிவு, போதனை தந்தவர் சிவபெருமான். மேன்மொழி, மேன்மையான ஆப்த வாக்கியங்கள். குருவாக இருந்து உபதேசிக்கும் சிவபெருமான். 3 கண்களை உடையவர்.
ஈன்ற அவர் பெற்ற மா மலை போல் பெருமையுடைய பெரிய மலை போல விநாயகர் இருக்கிறார். மா தந்தத்த பெரிய தந்தங்களை உடையவர். கும்பக்குழவி கும்பம் என்றால் குமிழி போன்ற வடிவம். இக்காலத்தில் 8 என்னும் எண்ணை போன்ற வடிவம் உடையவர். குழவி யானைக்குட்டி. விநாயகர் மந்தார பொன் ஆட்டிருந்து மந்தாரம் என்னும் பூவை சூடிக்கொண்டிருக்கிறார். மதம் தந்த நமக்கு களிப்பு தரும் சந்தோஷம் அளிக்கும் செம்மலன்றோ, மிகச்சிறந்த கடவுளன்றோ இந்த வையம் உலகம் உய்யும்படி வளர்கின்றது. வளர்தரு கவட்டின் கிளரொளி கற்பக பொதும்பர் தும்பி ஒழிகின்றோச்சும் பாரிடை குறு நடைத்து ஓடி ஞாங்கர் இட்ட மாங்கனி முழுவதும் விழுங்கிய முளைப்பனை தடக்கை எந்தை அல்லது மற்று யாவுள சிந்தை செய்யும் தேவதை நமக்கே. விநாயகரை மட்டுமே வணங்க வேண்டும் என்னும் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை இங்கு எடுத்துரைக்கிறார். பிந்தைய பாடலில் விநாயகப் பெருமான் வளர்கின்றார் என்று சொன்ன அடிகள் இந்த பாடலில் விநாயகருடன் சேர்ந்து அவரை கட்டும் கயிறும் கூட வளர்கின்றது என பொருள் வரும்படி நகைச்சுவையுடன் தொடங்குகிறார். வளர்தரு கவட்டின் கவடு என்றால் மரக்கொப்புக்கள், கிளரொளி என்றால் ஒளி வீசும் பூந்தாதுக்கள், வளரும் கிளையுடைய மரங்களும் பூந்தாதுக்களும் இவை எங்கு இருக்கின்றன? கற்பகத்தில். கற்பகம் என்றால் இந்திரனுடைய நந்தனவனம். அந்த நந்தனவனமானது பொதும்பர் இளம் மரங்களை உடைய ஒரு சோலையாக இருக்கிறது. அந்த இந்திரனுடைய நந்தனவனத்தில் தும்பிகள் ஒழிகின்றோச்சும். தும்பியானது உச்சஸ்தாயியில் இசைக்கும். ஒழிதல் இசைத்தல். இந்த உலகத்தில், அதாவது இந்திரனுடைய கற்பகவனத்தில் விநாயகப் பெருமான் குறுநடைத்தோடி சிறிய அடிகளை எடுத்து வைத்து ஓடி ஞாங்கர் இட்ட அந்த மரத்தின் மேலிருந்த மாங்கனியை முழுவதுமாக விழுங்கிவிட்டார். விநாயகப் பெருமான் முளைப்பனை தடக்கை தண்டு போன்ற பெரிய விசாலமான தும்பிக்கையை உடையவர். இப்படிப்பட்ட விநாயகர் என்னுடைய தந்தையாக இருக்கும்போது வேறு எந்த தேவதையைத்தான் நாம் சிந்திக்கப் போகிறோம்? வேறு எந்த தேவதையைத்தான் நாம் மனதில் வைத்து வணங்கப் போகிறோம்? வேறு யார்தான் இருக்கிறார்கள்? கேளுற்றி யான் தளர ஒட்டுமே கிம்புரிப்பூன் வாளுற்ற கேயூர வாளரக்கர் தோளுற்றறுத்தெறிந்து கொன்றழித்த அங்கயங்கண் மீண்டே இருத்தெறிந்து கொன்றழித்த ஏறு. கேளுற்றி யான் தளர ஒட்டுமே கிம்புரிப்பூன் ஏறு. அன்பு கொண்டு உள்ளம் தளர எனக்கு கிம்புரி என்னும் அணிகலன் அணிந்த ஏறு யானை கன்று கிடைக்குமே. கிம்புரி என்பது யானை தந்தத்து அணிகலன். விநாயகர் தான் அணிந்துள்ள கிம்புரியினுடைய தெரியை, தனது ஆபரணத்தின் கடைப்பூட்டை இருத்தார், நீக்கினார். ஏன் நீக்கினார்? எவ்வாறு நீக்கினார்? ஏன் என்பதை 3வது அடியும் எவ்வாறு என்பதை 4வது அடியும் சொல்லுகின்றன. எவ்வாறு என்பதை நாம் முதலில் பார்க்கலாம். கொன்றழித்த, கொன்றை ஆழித்து. கொன்றை என்றால் துளையுடைய குழல். ஆழி
யானை துதிக்கையின் நுனி. ஆழித்து துதிக்கையின் நுனியினால் துழாவி. விநாயகர் தன்னுடைய கிம்புரியின் தெறியை கடைப்பூட்டை ஆழித்து துதிக்கையின் நுனியினால் துழாவி கிம்புரி என்னும் ஆபரணத்தை இருத்தார், நீக்கினார். யானை துதிக்கையின் நுனியில் உள்ள 2 விரல்கள் மூலம் சின்ன குண்டூசியை கூட எடுத்துவிடும். ஏன் நீக்கினார்? இதற்கான பதிலை 3வது அடி சொல்லுகிறது. அங்கயங்கண் மீண்டே. மீண்டே என்றால் அதன் பிறகே. கிம்புரியை கழற்றிய பிறகே அங்கயங்கண் போர்க்களத்தில் போர் புரிந்தார். கிம்புரி பூட்டிய பொழுது அது தாமரை மலரைப் போல அலர்கின்ற தன்மை உடையது. கொம்பையே தனது தந்தத்தையே ஆயுதமாக கொண்டது யானை. அதனால் அவர் அழகு ஆபரணமான கிம்புரியை நீக்கிவிட்டு போர் புரிந்தார். கேயூரம் என்னும் தோள் அணிகளை அணிந்த வாளரக்கர். வாழ் கொண்ட அசுரர்கள், வஞ்சகம், சூது இவைகளை கொண்டுள்ள அசுரர்கள். அவர்களுடன் போரிட்டு அவர்களின் தோள்களை அறுத்து எறிந்தார். அவர்களுடைய தோள்கள் சிதறும்படி கொன்றழித்த பெருமான் விநாயக பெருமான். கிம் என்னும் சொல் கெட்டது என பொருள் வரும் ஒரு வேர்ச்சொல். கிம்மித்ரா கெட்ட நண்பன், கிம் மனஸ்கரஹா கெட்ட மனம் உடையவன், இவ்வாறு கிம்புரி கெட்ட செயல்கள் எனவும் பொருள் தரும். கெட்ட செயல்கள் புரிந்த அசுரர்களுடன் அவர் போர் செய்தார். அங்கயங்கண் அம்கயம் கண், அழகிய தாமரை போன்று. இதை நாம் கிம்புரியின் பெயரடையாகவும் கொள்ளலாம். கிம்புரி அணிந்த அருள் செய்யும் விநாயகர் பக்தர்களுக்கு, கிம்புரி கழற்றிய போர் செய்யும் விநாயகர் பகைவர்களுக்கு. ஏறு தழீய வெம்புத்தேள் மருக. எங்கும் தவள நீரு தழீய எண்தோள் அவன் செல்வ. வண்டுண்ண நெக்க 6 தழீய கரதலத்து ஐய. நின் தன்னை அல்லால் வேறு தழீ இத்தொழுமோ வணங்காத வியன் சிரமே. விநாயகர் தவிர வேறு தெய்வம் வணங்காத தன்னுடைய உறுதியை எடுத்துச் சொல்லுகிறார். வெம்புத்தேள் ஒளியுடைய தேவன் மகாவிஷ்ணு. அவர் யானை கன்றான உன்னை தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார். ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டின் கை தேர்ந்தவரான கிருஷ்ணனின் மருமகனே. துவாபர யுகத்தில் நீலாதேவி சத்யா என்னும் பெயருடன் நக்னஜித் என்னும் கோசல அரசனின் மகளாக பிறந்தார். சத்யாவை திருமணம் செய்து கொள்ள மகாவிஷ்ணுவான கிருஷ்ணர் 7 ஏறுகளை ஒரே சமயத்தில் அடக்கி காட்டினார். எங்கும் தவள நீரு தழீய எண் தோளவன் செல்வா. எண் தோளவன் 8 தோள்களை கொண்டவன் செல்வா. இங்கு சிவபெருமான் 8 தோள்களை கொண்டவராகவும் அந்த 8 தோள்களும் எல்லாவற்றிலும் நிறைந்து விளங்குகின்றன. அந்த 8 தோள்களிலும் அவர் தவள நீரு வெள்ளையான திருநீரு பூசியுள்ளார். எல்லா இடத்திலும் வெண்மையான விபூதி தழைக்கும்படி செய்பவர். சைவம் வளரும்படி அருள் செய்யும் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானின் மகனே. வண்டுண்ண நெக்க 6 தழீய கரதலத்து ஐய. விநாயகரை தழுவிய மலர் மாலைகள். அந்த மாலைகளில் உள்ள மலர்கள், மலர்களில் உள்ள தேன். வண்டுகள் தேனை உண்பதற்கு அந்த மலர்களின் ஆறுதலை செய்ய தடவ. நெக்க கரதலத்து அவற்றை தள்ளிவிடும் கையை உடையவனே. ஐயா கடவுளே. கடவுளே, உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் என்னுடைய வியன் சிரம், உயர்ந்த சிரமானது வணங்காது. விநாயகர் முன்பு மட்டும் என்னுடைய தலை
தாழ்ந்து இருக்கும் விநாயகரை தவிர வேறு தெய்வத்தை என்னுடைய மனமானது தழுவிக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. சிரமே விசும்பு போத உயரி இரண்டசும்பு பொழியுமே கரமே வரைத்திறன் முரணிய விரைத்து விழுமே புயமே திசை விளிம்பு கிழியச் சென்று செறிக்கும்மே. அடியே இடும் தொறும் இவ்வுலகம் பெயருமே ஆயினும் அஞ்சுடர் பிழம்பு தழீஇ நெஞ்சகத்து ஒடுங்குமோ நெடும் பனை சூரே. மிகுந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருமையும் உடைய விநாயகர் என்னுடைய மனதில் அடங்குகின்றாரே என வியந்து மேலும் பாடுகிறார். விநாயக பெருமானுடைய சிரமானது உயர்ந்து இருக்கிறது. அது உயர்வதற்கு ஆகாயமே போதாது. அதிலிருந்து அவருடைய மதநீரானது 2 அசும்பு பொழியுமே, 2 கிணறுகள் போல பொழிகின்றன. அவருடைய கைகள் வரை திறன் முரணிய விரைத்து விழும். அவருடைய கைகளை ஒப்பிட்டு சொல்வதற்கு முரணிய வரை, திரண்ட மலைகள், திறன் முரணிய வரை, திரளாக குழுமிய திரண்ட மலைகள், அவைகளுக்கு குணம் பெருமை போதாது. திசைகள் 8, அவற்றின் விளிம்பு வரை, எல்லை வரை, அவைகளையும் தாண்டி சென்று அவருடைய புயமே தோள்கள் விளங்குகின்றன. அவர் ஒவ்வொரு முறை அடியெடுத்து வைக்கும் பொழுதும் இந்த உலகமானது பெயர்ந்து ஆடுகின்றது, இடம் விட்டு இடம் நகர்கிறது. நெடும் பனை சூர் விநாயக பெருமான் நீண்ட பெருமையான கடவுள் தெய்வம். அவர் இவ்வாறு இருப்பவரானாலும் அழகிய சுடற்பிழம்பாக என்னுடைய நெஞ்சகத்தில் உள்ளத்தில் ஒடுங்குகின்றாரே, அடங்கி இருக்கின்றாரே, என்னுடைய நெஞ்சம் தழுவி இருக்கின்றாரே, என்ன அதிசயம் இது! சூர் தந்த பொற்குவட்டின் சூளிகையின் வான் அயிர்த்து வார் தந்து எழுமதியம் மன்னுமே. சீர் தந்த மா மதலை வான் மதியங்கொம்பு வயிறுதித்த கோ மதலை வான் மதியங்கொம்பு. இந்த செய்யுளை பார்ப்பதற்கு முன் குவடு என்றால் என்ன என்று பார்த்துவிடலாம். குவடு என்னும் சொல் 2 உயர்ந்த இடங்களுக்கு நடுவில் இருக்கும் தாழ்ந்த பகுதியை குறிக்கிறது. இந்த செய்யுளில் 2 மலைகளுக்கும் மற்றும் 2 தந்தங்களுக்கும் நடுவில் உள்ள தாழ்ந்த பகுதியை குறிப்பிடுகிறது. சூர் என்றால் வனதேவதைகள், பல காடுகளை கொண்டிருக்கும் இமயமலை. பல வனதேவதைகளை தந்தவர் இமவான். இமயமலையின் சூளிகை. அந்த இமயமலையின் உச்சியில் 2 சிகரங்களுக்கு நடுவில் பொற்குவடில் சந்திரன் உதிக்கிறான். 2 சிகரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உதய சந்திரன் வான் அயிர்த்து, இங்கு வான் என்றால் இடம், தனது இடத்தை அயிர்த்து சந்தேகித்து நாம் எங்கு உதித்துள்ளோம் என்று யோசிக்கிறது. எழுமதியம். உதித்த சந்திரன் நாம் நீண்ட வானத்தில் மேருமலையின் உச்சியில்தான் இருக்கின்றோமா என சந்தேகித்து மன்னுமே விளங்குகிறது. இங்கு வார் என்பது வானின் அடைமொழி, நீண்ட அகன்ற வான். இப்பொழுது நமக்கு பல கேள்விகள். மலைக்குவடு ஏன் தங்கம் போல இருக்கிறது? சந்திரன் ஏன் தனது இருப்பிடத்தில் ஐயம் கொள்கிறது? இதற்கான பதிலை 3 மற்றும் 4ஆம் அடிகள் சொல்லுகின்றன. ஏன்
இமயமலையின் குவடு தங்கம் போல ஜுவலிக்கிறது. ஏனென்றால் அது கொன்றை மரங்களை கொண்டிருக்கிறது. மதலை என்றால் கொன்றை. மதலை பெருமையுடைய கொன்றை மரங்கள். நிலா 2 சிகரங்களுக்கு நடுவில் கொன்றை குவடின் மேல் இருக்கிறது. அந்த சிகரங்கள் எப்படி இருக்கின்றன? அந்த சிகரங்கள் வெள்ளையாக தூய்மையுடன் இருக்கின்றன. வான்மை என்றால் வெண்மை, தூய்மை. மிகவும் உயர்ந்து இருக்கின்றன. இதை அடிகள் இங்கு வான் மதியங்கொம்பு, வானம் விரும்பும் மலைகள் என்று கூறுகிறார். இதை போலவே விநாயகருடைய கொம்புகள் தந்தங்களும் உயர்ந்து வானம் நோக்கி வெண்மையாக தூய்மையுடன் இருக்கின்றன. இதனால் மட்டுமா சந்திரன் தனது இடத்தை சந்தேகிக்கிறான்? அல்ல. விநாயகருக்கும் தந்தங்களுக்கு நடுவில் பொன்னால் செய்யப்பட்ட குவடு இருக்கிறது. குவடு என்னும் சொல் 2 மலை பிரதேசம் நடுவில் உள்ள மடு என்று பார்த்தோம் அல்லவா? ஆனால் குவடு என்னும் சொல்லிற்கு நெற்றி என்ற பொருளும் உண்டு. விநாயகர் அவருடைய நெற்றியில் பொன்னாபரணத்தை அணிந்திருக்கிறார். அதனாலும் சந்திரன் தான் உதயமான இடத்தை சந்தேகிக்கிறான். அடிகள் இங்கு இமயமலையை மதலை மதியங்கொம்பு என்றார். கொன்றையை மிகவும் மதிக்கும் விரும்பும் ஒரு மலை இமயமலை. ஏன் இமவான் கொன்றை பூக்களை மிகவும் விரும்புகிறான்? கொன்றை சீர்தந்த மதலை. கொன்றை அடுக்கடுக்காக ஒழுங்காக சீராக அமைந்துள்ள இதழ்களை கொண்ட பூ. சீர்கொன்றை நமக்கு ஒழுக்கம் தரக்கூடிய 5 எழுத்தின் உருவகம். 3வது அடியில் கொம்பு என்னும் சொல் ஹிமவான் என ஏன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் கொம்பு வயிறுதித்த கோ, ஹிமவானின் வயிறு உதித்த கோ என்று பார்வதி தேவியாரை சொல்லுகிறார். ஹிமவானின் ஔரச புத்திரி தேவியார். கோ என்றால் கடவுள், தாய், மாதா. உலகத்திற்கு தாயானவர் பார்வதி தேவியார். கோ மதலை, பார்வதி தேவியாரின் மதலை பிள்ளை விநாயகர். 4வது அடியில் அவர் கோ மதலையின் வான்மதியங்கொம்பு. பிள்ளையாரின் தந்தங்கள் வான்மை, வெள்ளையாகவும் தூய்மையாகவும் மண்ணுமே விளங்குகின்றன என்று சொல்லுகிறார். உவமை விளக்கம். உயர்ந்த தந்தங்கள் இங்கு 2 மேருமலையின் சிகரங்கள். வான் கொம்பு வெள்ளையான தூய்மையான சிகரங்கள். விநாயகருக்கு வான் கொம்பு வெள்ளையான தூய்மையான தந்தங்கள். வான் கொம்பு வானம் தொட்ட சிகரங்கள், வானம் தொட்ட தந்தங்கள். மேருமலையின் குவடு பள்ளத்தாக்கில் வளரும் தங்க கொன்றை. விநாயகர் தந்தங்களுக்கு நடுவில் பொற்குவடு பொன்னெற்றி, ஓடை நெற்றி. தங்கத்தால் செய்யப்பட்ட யானை பட்டம். சங்கு, குவடு, நெற்றி இவை சொற்றொடர்கள். நிலவு 2 மலைகளுக்கு நடுவில் உதித்த மேருமலையின் வெள்ளையான 2 சிகரங்களுக்கு நடுவில் இருக்கின்றோமா? அல்லது நாம் விநாயகரின் வெள்ளையான 2 கொம்புகளுக்கு நடுவில் இருக்கின்றோமா? இந்த குவடு கொன்றை மரங்களோ அல்லது விநாயகருடைய நெற்றியோ? மேருமலையின் சிகரங்கள் வானம் தொடுகின்றனவா அல்லது விநாயகருடைய தந்தங்கள் வானம் தொடுகின்றனவா என யோசிக்கிறது. இதன் அடுத்த செய்யுள்கள் நமக்கு கிடைக்காததால் இதன் பதில் நமக்கு தெரியாது. அடுத்த செய்யுள்களில் அடிகள் எவ்வாறு விநாயகரை துதித்துள்ளார் தெரியாது. மிகவும் தொடர்ந்து வரும் அழகிய தமிழ் கைவிட்டு போனதில் வருத்தமே. ஒரு முறையாவது நாம் இந்த செய்யுளை படிக்கலாம். 11ஆம் திருமுறை என்பதால் படித்தாலே போதுமானது பண்ணமைக்கப்படவில்லை. 11 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். அவர் மிகுந்த விநாயகர் பக்தி உடையவர், முக்காலம் உணர்ந்தவர். கிடைத்த சில செய்யுள்களை தொகுத்திருக்கிறார் என்றால் இவை அனைத்தும் மந்திரங்கள் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டியதில்லை. படிப்போம், விநாயகர் அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.